வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு வசிய எந்திரம். வசிய எந்திரத்துலேயே ஏகப்பட்ட இது இருக்குது, சரிங்களா? தேவதையும் வசியம் பண்ணலாம், மனிதனையும் வசியம் பண்ணலாம், மிருகத்தையும் வசியம் பண்ணலாம். இது ஆண் பெண் வசியம் அருமையாக ஆடும், சரிங்களா? இது ஒரு மோகினி வச்சு பண்ணக்கூடிய ஒரு வசிய முறை. இந்த முறை என்னோடய குரு கொடுத்தது தான். கேரளாவில் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான முறை இது தான், சரிங்களா? இதை எப்படி பண்ணணும் அப்படின்னா, தனி அறை வேணும்ப்பா, சரிங்களா? அந்த அறையில் நீங்கள் மட்டும்தான் போகணும், வேறு யாரும் வரக்கூடாது, சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் மட்டும் இந்த வசிய முறையை நீங்கள் பண்ணலாம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, மஞ்சளில் மட்டும்தான் இந்த எந்திரத்தை நீங்கள் தரையில் எழுதணும், சரிங்களா? மஞ்சளில் இந்த எந்திரத்தை எழுதி நீங்கள் எந்த நபரை நினைக்கிறீங்களோ அந்த நபரோட அடையாள பொருள் இருந்தால் வைங்க. அப்படி இல்லைன்னா மனசு ஒருநிலைப்படுத்திட்டு அவங்களோட உருவப்பாவை பிடிங்க. உருவப்பாவை உங்களுக்கு நான் தெரியும், உங்களுக்கு இந்த பச்சரிசி மாவு கோதுமை மாவில் சேர்த்து அவங்கள தாராளமாக விரும்பக்கூடிய நபரை நீங்கள் உருவப்பாவை பிடிக்கலாம். அப்படினால உருவப்பாவை பிடிக்க முடியாத பட்சத்தில் முருங்கை மரம், சரிங்களா? காட்டில் இருக்க முருங்கை மரம், இந்த வீட்டில் இருக்க முருங்கை மரம்லாம் கிடையாது, காட்டில் இருக்கணும், சரிங்களா? காட்டில் இருக்க முருங்கை மரத்தில் ஒரு சின்ன பாவையாக எதிரிங்கிறேன் பாருங்கள், அந்த வசியம் பண்ணுறவங்கள நினச்சி நீங்கள் உருவப்பாவை பிடிங்க. அப்படி பிடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த எந்திரத்தோட மையப்பகுதியில் வைங்க. மையப்பகுதியில் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த முக்கோணம் 3 திசையிலையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நெய் விளக்கு ஏற்றுங்க, சரிங்களா? நெய் விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் பட்டு வஸ்திரம் அணிஞ்சிக்கோங்க. இந்த பூஜையை பண்ணக்கூடிய நேரம் பிரம்ம முகூர்த்த வேலையில் மட்டும்தான் பண்ணணும், சரிங்களா? இரவு வேலையில் பண்ணுறதெல்லாம் அதர்வன முறை. இந்த முறையை நீங்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் பண்ணணும். ஒரு 4 மணிக்கு தொடங்கி ஒரு 6 மணிக்குள்ளே நீங்கள் முடிச்சிடுங்க, சரிங்களா? இதை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாவை மேலே மல்லிப்பூவை பயன்படுத்துங்க, சரிங்களா? மல்லிப்பூ நீங்கள் முன்னாடியே வாங்கி வச்சுட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 1008 உரு, சரிங்களா? தினந்தோறும் 1008 உரு. அந்த பொண்ணு உங்களுக்கு வசியமாகிற வரைக்கும் இந்த இதை நீங்கள் பண்ணலாம். சில பேருக்கு, எனக்கு தெரிஞ்ச ஒரு நபருக்கு நம்ம கொடுத்துருக்கோம், 12-13 நாளே வசியமானுச்சுன்னாங்க. இது கொடுத்து ரொம்ப நாள் இருக்கும், 12-13 நாளே வசியமாகிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. சில பேருக்கு லேட்டும் ஆகலாம், அவங்களோட நேர காலம். மந்திரம் ஜபிக்கிற முறையை பொறுத்து நீங்கள் மந்திரம் சொல்லும்போது ஒரு பூ எடுத்து அந்த பாவையில் போடுங்க, சரிங்களா? இந்த மந்திரம் சொல்லிகிட்டு இருக்கும்போது அவங்க அந்த பெண் மேலே தான் நீங்கள் அந்த பூவை போடுற மாதிரியே நீங்கள் இது பாவிச்சு நீங்கள் பண்ணணும், சரிங்களா? அது மட்டும் இல்லை, இந்த பூஜை பண்ணக்கூடிய காலகட்டத்தில் மது சூது அசைவம் உட்கொள்ளக்கூடாது, விரதம் இருந்து தான் கடைப்பிடிக்கணும், சரிங்களா? இப்படி நீங்கள் பண்ணுவதால் விரும்பிய பெண் ஆணையை நீங்கள் வெகு சீக்கிரத்திலேயே உங்கள் வசத்துக்கு கொண்டு உங்களுக்கு சொல் பேச்சு கேட்குற மாதிரி பண்ண முடியும், சரிங்களா? வசியமானதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த மஞ்சளில் போட்டிருக்க இதை நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ரத்தம், சரிங்களா? கொஞ்சோண்டு அந்த இப்போ தரையில் அந்த எந்திரம் வரைஞ்சிருக்கீங்க இல்லையா, வசியமாகி அந்த பெண்ணோ ஆணோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த மஞ்சளை எடுத்து உங்களோட உதிரம் இரத்தத்தில் கலந்து ஒரு திருப்பு மட்டும் சாப்பாட்டில் கலந்து கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா சாகிற வரைக்கும் விட்டுட்டு போக மாட்டாங்க. என்னால் இதை அடித்து சொல்ல முடியும், அவ்வளோ பவர்ஃபுல்லான வசிய மெத்தடு இது. இதை தாராளமாக அனைவருமே பயன்படுத்தி பாருங்கள், சரிங்களா? இந்த ஒருதலையாக காதலிச்சிட்ருக்கவங்க, இந்த கணவன் மனைவி பிரச்சனை, இவங்கெல்லாம் நீங்கள் தாராளமாக இதை நீங்கள் பண்ணலாம். அப்படி நீங்கள் ஒரு திருப்பு பண்ணிட்டீங்கன்னா எந்த சூழ்நிலையும் உங்களை விட்டு அவங்க போக மாட்டாங்க, சரிங்களா? இந்த மாதிரி மாந்திரிக விஷயங்கள் தெரிஞ்சுக்கொள்ள அகோர பைரவி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.